இங்க இருக்கக்கூடிய ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரோபோட். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக்டரியில வந்து பாத்தீங்கன்னா மேல் ரோபோட்ஸ் மட்டும் தான் வெளியே கொண்டு போய் கோல்டா மாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபீமேல் ரோபோட்ஸ் வந்து இங்கேயே வந்து அழிச்சிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ரோபோட் வந்து அப்படியே வந்து வெளியே வருது. வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிறத பார்த்து ரொம்ப ஆர்வத்தோட முன்னாடி ஓடுது. அப்பதான் வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளை பாக்குது. அது மேல், அது மட்டும் இல்லாம இது ஃபீமேல்ன்றத புரிஞ்சுக்குது. சோ மேல் ரோபோட்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் வந்து மேல போறாங்க. ஃபீமேல் ரோபோட்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சிடுறாங்க அப்படின்றது புரியுது. பட் கரெக்டா அந்த மிஷின்ல போய் வந்து பாத்தீங்கன்னா இது மாட்டிடுது. அது மட்டும் இல்லாம அதனால வெளியே போக முடியல. அப்படியே அது கீழே தள்ளிடுறாங்க. இப்ப அது கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஃபீமேல் ரோபோட்ஸ் வந்து செத்து கிடக்கிறத பார்த்த உடனே அதுக்கு ரொம்பவே வந்து அப்செட் ஆயிடுது. அங்க இருக்கக்கூடிய நெருப்புல போட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொசுக்கிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி நம்மளும் வந்து பொசுங்கிட கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு முடிவு எடுக்குது. இப்ப தன்னோட ஃபீமேல் சிம்பிளை தூக்கி போட்டது இல்லாம அங்க இருக்கக்கூடிய வெப்பனை வச்சு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் உடைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கு. பட் அதனால முடியவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்காக இப்ப வராங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் உடைக்கிறாங்க. இப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அது உடைஞ்சு இப்ப அந்த ஃபேக்டரியில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பிச்சிடுறாங்க.